தேவன் தந்ததான ஒரு புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 2026 வருஷத்தின் கடந்த 4 மாதங்கள் வரைக்கும் நம்ம நடத்திய தேவன் 5ஆம் மாதமாக்கிய இந்த மே மாதத்தின் இந்த 1ஆம் நாளுக்குள்ளாகவும் நாம் பிரவேசிக்க முடியாத கிருபை தேவன் தந்திருப்பதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 4 மாதங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் தம்முடைய புதிய கிருபையினாலும் புதிய இரக்கங்களினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை முழுமையாய் நிரப்பும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். இந்த மாதம் முழுவதுமாய் நம்முடைய எல்லா விதமான கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய எல்லா விதமான பிரயாணங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மே மாதம் முழுவதாய் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும் கிருபை தேவன் தரும்படியாய் ஜெபத்தில் இன்னும் ஒரு விசையாய் ஒரு படி மேலே செல்லும்படியாய் ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பதிலே தியானிப்பதிலே கர்த்தருடைய ஆலய ஆராதனை பங்கு பெறுவதிலே கூட்டங்கள் பங்கு பெறுவதிலே தேவனுக்கு முதலம் கொடுக்கும் என கிருபை தேவன் தரும்படியாய் நம் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசையாய் தகப்பனே, இந்த மே மாதத்தின் கர்த்தாவே, இந்த 1ஆம் நாள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் வரும்படியாக உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக விசேஷமாய் உம்முடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே வைத்து ஆரம்பிக்கிற இந்த புதிய மாதம் எங்களுக்கு கர்த்தாவே புதிய கிருபைகள் புதிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கிற மாதமாக இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வருஷத்தை எப்படி நன்மையால் முடி சுட்டுகிறீரோ அதே போல் இந்த புதிய மாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நன்மையால் முடி சுட்டும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவர் தாமே பொறுப்பு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்கள சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல வழிநடத்தி நல்ல ஜீவனை கொடுத்து பாதுகாத்து தேவன் வழிநடத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் 1ஆவது தேதியில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து, அப்பா இந்த மாதம் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல வழி நடத்துங்க, மீதமுள்ள துணிக்கு எடுக்க வைங்கன்னு சொல்லி நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். 1வது பாடலாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். பிளாக் வயர் நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா,
தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக எந்தை என்றும் நடத்தி நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தி நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். உற்சாகமாய் யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல், இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க. உற்சாகமாய் சொல்லுமா. எலோகிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, இன்னும் உற்சாகமாய் யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஆமென். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி செய்த கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அடிப்படையா சொல்ற எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவன் நீங்க எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்னை என்றும் தாங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இந்த ஸ்டான்ஸர் நாம் பாடப்போகிறோம். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. உதவி செய்யும் தேவனாக
என்னை என்றும் தாங்குவீங்க. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா? அன்கேரி நல்ல கரங்களை தட்டி, ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் எல்ஷடாய் தேவனாக, சர்வ வல்ல தேவனாக என்னை நடத்துவீங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை நடத்துவீங்க, எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. இன்னும் உற்சாகமாய், எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க, எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். இன்னும் உற்சாகமாய் சொல்லுங்க, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாட போகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபைகளால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவான்னு சொல்லி நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும் சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, எல்லாரும் வாய்களை புது பெலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் வாய்களை விரிவாய்க்கிறது, என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், முடிவு சம்பூர்ணமாய், விசுவாசத்தோடு ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி வறட்சி செழிப்பாகட்டும், நல்ல வாய்களை விரிவாய்க்கிறது, வறட்சி செழிப்பாகட்டும், நல்ல கரங்களை தட்டி, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு ரெட்டிப்பு இரட்டிப்பு நன்மை தாரும், எத்தனை பேர் கேட்குவீங்க? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும், என் கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும், களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது
தேவா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், நன்றி அப்பா. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, ஆமென். உலகத்தில் ஜெயம் எடுக்க, இந்த சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனது சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, எல்லாரும் வாய்களை புது விரிவாய் வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாருங்க புது கிருபை தாரும் தேவா, ஆமென். புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, கரங்களை தட்டி புது உற்சாகமாய் வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். 2வது ஸ்டான்ஸா அப்படியே சொல்லுகிறது, வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு ரெட்டிப்பு நன்மை தாரும். அடுத்து சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. மறுபடியும் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பாடலை எழுந்து நின்று நாம் பாடப்போகிறோம். அப்பா, புதிய மாதத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, புது கிருபை தாருங்க, புது பெலனை தாருங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் எனக்கு முடிவு சம்பூரணமாய். எல்லா குறைவுகள் கிறிஸ்து என்ன செய்வாரா? இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நம்மளை நடத்துகிற தேவன். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாக. நல்ல கரங்களை தட்டி நாம் பாடலாமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடிவு சம்பூர்ணமாய். ஆமென். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். அறிக்கையிட்டு சொல்லுங்க, வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேளுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், ஆமென். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு இரட்டிப்பு நன்மை தரும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு இரட்டிப்பு நன்மை தரும். கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக எனக்கு களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, நல்ல கரங்களை தட்டி புது பலனை தாரும் தேவா. வாய்களை புது விரிவாய் திறந்து, கிருபை தாரும் தேவா, எனக்கு புது பலனை புது தாங்கப்பா. பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, நல்ல கரங்களை தட்டி புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், ஆமென். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். தேங்க்யூ அப்பா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க.
சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா எத்தனை பேர் கேட்கிறீங்க புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா கண்களை மூடி பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது 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 பலனை தாரும் தேவா புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் அல்லேலூயா அல்லேலூயா அப்படியே நாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்க போகிறோம் அல்லேலூயா அப்பா கடந்த 4 மாதங்கள் தேவன் எங்களை கண்ணீர் மணி போல வழிநடத்தினரே விசேஷமாய் இந்த 4ஆம் மாதம் எங்களுக்கு கிருபையாய் வழிநடத்தி கொடுத்திரே உமக்கு நன்றி ராஜா எங்களுக்கு ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திரே உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கீங்கப்பா உமக்கு நன்றி ராஜா கடந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் எங்களை கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்தீரே யெகோவா ஈரே நீர் எல்லாம் பார்த்து கொண்டீரே யெகோவா ரப்பாவே நீர் சுகம் தந்து எங்களை வழி நடத்தினீரே உமக்கு நன்றி யெகோவா ஷம்மாவே எங்களோடு கூட இருந்து நீரே உமக்கு நன்றி அப்பா கரம் பிடித்து வழி நடத்தினீரே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி அப்பா நல்ல தகப்பனாய் தாயாய் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி அப்பா அப்பா ஸ்தோத்திரப்பா எங்களுடைய அப்பத்தை தண்ணீரை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளை நீர் சந்தித்து வந்தீரே உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா அப்பா அப்படியாய் அப்பா எங்களுக்கு புதிய மாதம் இந்த வருடத்துல 5ஆம் மாதத்தை காண தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுத்தீரே உமக்கு நன்றி எங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க நல்ல வாய்களை விரிவாய் தந்து விடுதலையோடு ஆராதிங்க யாருக்கும் கிடைக்க கூடாத பாக்கிய ஸ்லாக்கிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் இல்ல 4ஆம் மாதம் பார்த்தவர்கள் இந்த 5ஆம் மாதம் பார்க்க முடியல ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு நாள் ஜீவனை கூட்டி கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் அவருடைய சமூகத்துல வந்து விசேஷமாய் அவருடைய பந்தியில கலந்து கொள்ள இந்த மாதத்திலும் தேவன் நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் அவருடைய இரத்தமாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்மை புசிக்கும்படியாய் தேவன் நம்மளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார் அவர் எவ்வளவு நல்ல தேவன் நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிற தேவன் அவர் வல்லவர் அவர் நல்ல தேவன் ஹல்லேலூயா 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 நன்றி 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 என் இயேசுவே உம்மை சொந்தமாக
சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். எல்லாரும் வாய்களை விரிவாக்கிறது. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், ஆமென். நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. அதை விட மேன்மையான பாக்கியம் எதுவும் இல்ல. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். கரங்களை அசைத்து சொல்லுமா? ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நிரந்தரமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை வாழ வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு கிருபையை தந்தீரே, நல்ல வரங்களை தந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த மாதத்திலும் அப்படி நன்றி அப்பா. நடத்த போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்போம், உம்மை என்றும் தொழுது கொள்ளுவோம். ராஜா, இப்போ அந்த 4 மாதமும் உங்களுடைய கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த 5வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் கூடி வர உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கூட ஸ்லாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்காலில் கழுவி உங்களோட பந்திக்கு ஆயத்தமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வேத பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின் தகப்பனை பகுதிக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தாஸ்தரை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யார் நின்ற வண்ணமாக சங்கீதம் 29வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். செலின் ஆண்டி முன்பாக வந்து சங்கீதம் 29ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிக்க நமக்கு உதவி செய்வார்கள். நம் யாரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 29. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 29ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். நாம் மாறி மாறி வாசிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகும். நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். பால்ராஜ் அங்கிள் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளிலே பாதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு
அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான் என்றார் என்பதே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பதே. ஆமென். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் எழுத நிற்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியிலே பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். भगवान हमको भरोकरन सुखबल दीगिन चलतकरन रोरोचु नीनासर रचंडी चलतकरन ஒத்தாஸ்கரன் பகவானுக்கு அமி பாய்படனோ ஆகாஷ் லோகு உருக்கர தேவ ஸ்துதிக்கரனோ ஒத்தாஸ்கரன் பகவானுக்கு அமி பாய்படனோ आकाश लोग उरकर देव स्तुति करनो जाऊनी आऊनी संगरा संदोष जीवन हमको दे जाऊनी आऊनी संगरा संदोष जीवन हमको दे वलुरानु जीत मेल्ली वाटमोग तेनुदकरन वलुरानु जीत मेल्ली वाटमोग तेनुदकरन वत्सकरन भगवान आमी पाइपडनो आकाश लोग उरकर देव स्तुति करनो वत्सकरन भगवान आमी पाइपडनो आकाश लोग उरकर देव स्तुति करनो येसुस हमरे यजमानु कोप्पी हमको राजलनु येसुस हमरे यजमानु कोप्पी हमको राजलनु परलोक मीजासत बलि हुए దేవుంటెను परलोक मीजासत बलि हुए దేవుంటెను वत्सकरन भगवान पाइपडनु आकाश लोग उरकर देव स्तुति करनो वत्सकरन भगवान आमी पाइपडनु आकाश लोग उरकर देव स्तुति करनो. காணிக்கை ஜெபம். சுமதி அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஒரு முகமாய் சேர்த்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே, எமக்கு சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. என் மட்டும் காத்த எங்களை வினேசரே, எமக்கு சோத்திரிக்கிறேன் அப்பா. இனிமேலும் எங்களை தாங்கி ஏந்தி சுமக்கும் ஏகவாயிரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் முதலாம் நாள் எங்களுக்கு அடியடித்து வைத்த என் தேவன் கிருபை செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் காத்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே சோத்திரம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லா இடத்திலும் நீர் கனம் பண்ண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே சோத்திரம், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் தலையை நிமிர செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் முதுகரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 அமர்ந்து கொள்ளலாம். செய்திக்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் கடந்து செல்லுவோம். அருமையான சார் ரவி, சகோதரி அபிராமி, அவருடைய மகள் கிறிஸ்டி ஜெனிஃபர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாமுக்கு எழுத போகிறாங்க. ஸோ நர்சிங்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதுக்காக தேர்வு எழுதக்கூடிய முழுமையான ஆயத்தம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆகவே தேவன் தாமே அருமையான மகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ண போகிறோம். நாம் நம்முடைய வலது கரத்தை அருமையான மகளுக்கு நேராக நீட்டி ஆண்டவர் தாமே இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தேசம் முழுவதும் தெரியும் இந்த தேர்வானது எவ்வளவு கடுமையானது என்று சொல்லி, எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை மறந்திருக்கிறோம். ஆகவே தேவன் தாமே அருமையான மகளுக்கு தன்னுடைய விசேஷித்த ஞானத்தினாலே மகளை நிரப்பவும், கேட்கப்படும் எல்லா விதமான கேள்விகளுக்கு சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கவும் தேவன் கிருபை செய்யும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான தலஜா இந்த நாளின் காலைவில் மகள் கிறிஸ்டிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இமற்றுமாய் அருமையான மகளை ஆண்டவரே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே ஆண்டவரே அறிந்து தெரிந்து கொண்டு பேசலி அழைத்த தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே கல்வி ஆண்டு கர்த்தாவே 12th முடிக்கும் கர்த்த கிருபை செய்தரே. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளை நடத்திய தேவன் கர்த்தாவே நீ மேற்படிப்புக்காய் ஆண்டவரே மகளுக்காய் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எழுதப்போகிற கர்த்தாவே அந்த நீட் எக்ஸாமுக்காய் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகளுக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியலுக்கு எப்போ கொடுத்தரோ அதே போல் மகளுக்கும் ஆண்டவரே ஒரு விசேஷத்த ஞானத்தினாலே நீர் நிரப்பும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கப்படும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஆண்டவரே சரியானபடியை தேர்ந்தெடுக்கவும் மகளுக்கு ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்யும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி இருக்க சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தை நினைச்சான். மகளை தாஞ்சா நீதாமே பலப்படுத்தி தைரியப்படுத்தி எழுதற்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் சேர்ந்து மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவனுக்கு லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்காக எதற்காக வந்தார் என்பதை மிக அழகாய் தெளிவிக்கதான ஒரு பகுதியில் இங்கே வாசிக்கிற வசனம் விவிதமாக வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த புதிய ஒரு மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் தேவன் கொடுக்கிறதான வார்த்தை வசனம் என்னவென்றால், இழந்து போனதை தேவன் மடிமாய் திரும்ப தருகிறவர். அல்லேலூயா. அதற்காகவே ஆண்டவர் உலகத்திற்கு வந்திருக்கிறாராம். நாம் எதை இழந்து போயிருக்கிறோமோ, எவையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையுமே தேடவும் அல்லது திரும்பவும் தருவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இழப்புகள் என்பது சற்று கடினமான காரியம். எத்தனையோ விதமான விஷயங்களிலே காரியங்களிலே நாம் பல இழப்புகள் சந்திக்கிறோம். சில சமயம் நன்றாக இருக்கும், சில சமயங்கள் சில இழப்புகள் ஏற்படும். நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, நல்லா நடந்துட்டு இருக்கு, நல்ல லாபம் இருக்கு என்று சொன்னால் உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த வியாபாரம் சரியில்லை, நஷ்டத்துக்கு நேராக போகிற செய்யும், இழப்பு வரலன்னு செய்யும், மனமானது சோர்வடையும். எத்தனை நாள் வேலை போயிட்டுருப்போம், வேலை நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு வேலை நின்றும். அப்போது என்ன ஆகும்?
நமக்குள் ஒரு சோர்வு, வேலை போய்விட்டதே என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் அல்லது கொடுக்கவுமே தான் தேவன் உலகத்திற்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த 4 மாதங்களில் நீங்கள் எவைகள் இழந்து போனீர்களோ அதை இந்த மாதம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த இழப்புகள் எல்லாவற்றையுமே இந்த மாதத்தை திரும்ப தருமாய் தான் நான் இந்த உலகத்தில் வந்திருக்கேன்னு சொல்லுகிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுகிறார், உறவாடுகிறார். மிக நெருக்கமாக இருந்த ஒரு ஐக்கியம், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரும் மிகவும் நெருக்கமாக இருந்ததான ஒரு ஐக்கியம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நல்ல ஆண்டவரோடு பேசின ஆதாம் ஏவாள், தேவனோடு உறவாடிய ஆதாம் ஏவாள், ஆண்டவர் மனமிட்டு பேசிய ஆதாம் ஏவாள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செய்ததுனால ஆண்டவருக்கும் அவளுக்கும் இந்த உறவானது என்ன செய்தாது? துண்டிக்கப்பட்டது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் சொல்லி கேட்கும் அளவுக்கு அந்த உறவானது துண்டிக்கப்பட்டது. முதல் காரியமாக இந்த நாளின் காலை வேளையில் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை மறுபடியும் என்ன செய்வேன்? திரும்ப தருவேன். அல்லேலூயா. நீங்கள் பல நேரங்கள் நமக்கு சோர்வு வரும்போது, கஷ்டம் வரும்போது ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஜெபிக்க மறந்து விடுகிறோம், வேதத்தை வாசிக்க மறந்து விடுகிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான அந்த ஐக்கியம் இழந்து போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் நான் மறுபடியும் உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ளவே விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்னு வாசிக்கிறோம். முதல் குறிப்பாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்தைகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இங்கே வாசிக்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, தாவீதும் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் வெளியே சென்றிருக்கிற சமயத்தில் அமலேக்கியர் வந்தார்கள். அமலேக்கியர் வந்து தாவீதையும் அவனுடைய மனைவிகளையும் அவனுடைய பிள்ளைகளையும், தாவீது எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் என்ன செய்தார்களாம்? அமலேக்கியர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அவங்க அதை மாத்திரம் கொண்டு போகலை, இவங்க இருக்கிற இடம் என்ன வாசிக்கிறோம்? சிக்லாக்கு வந்து சேர்றதுக்குள்ளே சிக்லாகில் தான் இவங்க தங்கி இருக்கிறாங்க. யார்? தாவீதும் அவனுடைய குடும்பத்தாரும் தாவீதை நம்பி வந்த எல்லா ஜனங்களும் சிக்லாக் என்ற அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த சிக்லாக் என்ற இடம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது தான் இந்த சிக்லாக். இஸ்ரேல் தேச எல்லை பகுதி. அது மாத்திரமல்ல, அது பல குன்றுகள் மலைகள் நிறைந்த ஒரு பகுதி. ஆகவே தாவீதும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவிகளும் மற்ற எல்லா ஜனங்களும் அந்த சிக்லாக் என்ற மலையில் அந்த குகைக்குள்ளாக அவர்கள் மறைந்து வாழுகின்ற வாழ்க்கை நடக்கிற சமயத்தில் இப்போ எல்லாம் வெளியே போயாச்சு. இப்போ அமலேக்கியர் உள்ளே வந்தாங்க, வந்து எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க இருந்த இடங்கள், கூடாரம் போட்டதை கூட கொண்டு செய்யலாமே எரித்து விட்டு போனாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பொருட்கள் என்ன செய்து விட்டார்களாம்? அதையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். இப்போ யோசிங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம்,
சில நாட்கள் வெளியே போகிறோம், வீட்டுக்கு திரும்பி வரும்போது திருடங்க வந்து கொள்ளையடிச்சு போயிட்டு உள்ள ஒரு ஜாமானும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. காலம் காலமாய் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த எந்த பொருளும் இல்லாமல் ஒரு புது வீடு வாடகை விடும்போது எப்படி வெறுமையாக இருக்குமோ அப்படி வெறுமையாக இருந்தால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனைப்படும். அதே போல தான் அன்றைக்கு தாவீதுடைய குடும்பத்தை எல்லாமே போனதுனால அவங்களால தாங்கி கொள்ளவே முடியல. மாசம் தெரியும் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனது ஜனங்களும் அழுகிறக்கு தங்களில் பேரில்லாமல் போக மட்டும் வரை சத்தமிட்டு அழுதார்கள். உள்ளமே உடைந்து போகுது, உள்ளமே உடைந்து போகுது. எல்லாமே போயிருச்சே, பிள்ளைகள் இல்லை, மனைவிகள் இல்லை, என்னை நம்பி வந்து அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க, மனைவியை கொண்டு போயிட்டாங்க, இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, இருக்கிற கூடாரமும் தீ வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஊரே இல்லை. சிக்கலாக அந்த ஊரில் ஒரு 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 இடமும் என்னது மீடியா வைக்கிற எல்லாமே அடித்து போட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து ஓன்னு அழுகிறாங்க. வேத்திர வாசிக்கிறோம், சத்தமிட்டு பலம் இல்லாமல் போகிறதுக்கு அப்போ எவ்வளவு சத்தமாய் அழுதிருப்பார்கள். இழந்து போன ஒரு குடும்பம். வேதராசவா தெரியும், அங்கே 6ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. மிகவும் நெருங்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இங்க 2 காரியம் வாசிக்க முடியும். என்ன தெரியுமா? சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யாரு? தாவீதோடு கூடவே இருக்கிறவங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே கடுமையான ஒரு கோபம் வருது. என்ன கோபம் தெரியுமா? என் மனைவி போனதே ஒன்னாடதாண்டா, என் மனைவியும் என் பிள்ளைகளும் எனக்குரிய பொருள் எல்லாமே கொள்ளையடிச்சு போனது காரணமே யாரு? நீ தான். ஏற்கனவே அவனும் அழுதுருக்கான். அவன் மனைவி அங்கே இருந்தாளா? தாவீது மனைவி மட்டும் விட்டுட்டு போனாங்களா? இல்லை. அவனுடைய மனைவிகளையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான பொருள் எல்லாமே கொள்ளையடிச்சு போயாச்சு. அவனே நொந்து நூலா போயிருக்கிறான். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஒன்னால தான் நாங்கள் இழந்து போனோம் என்று சொல்லி. பல நேரங்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் வேதனைப்படுத்தும் போது வாசிக்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னைத்தானே செய்தானா? திடப்படுத்தி கொண்டான். தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் பெரியவர். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். கோலியாத்தை முறியடித்தது யாரு? தாவீது. சிங்கங்களை கொன்றது யாரு? தாவீது. கரடியை கொன்றது யாரு? தாவீது. இவை எல்லாவற்றையும் பார்த்த தாவீது அவன் ஒன்றே யோசித்தான், எல்லாமே இழந்து போனாலும், என் மனைவிகளும் பிள்ளைகளும் பொருட்களும் எல்லாமே போனாலும் கூட அவன் ஒன்றே ஒன்று வைத்து கொண்டான். என்ன செய்தானாம்? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த நாளின் இந்த காலை வெள்ள நாமும் முதல் காரியமாய் தேவனுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? திடப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், முதல் காரியமாய் நமக்கு தேவை ஒன்று என்னவென்றால், நாம் முதலாவது தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா என்னை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நான் ஒரு 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 பகுதி மக்களை நான் தான் என்னது ஆளப்போகிறவன், எனக்கு பொறுப்பாக இருக்கிறேன். அப்போ நானே சோர்ந்து போய் வேண்டானால் என்னை நம்பி வந்திருக்கிற ஜனங்களை செய்வாங்க சோர்ந்து. ஆகவே தாவீது முதலாவது தன்னைத்தானே என்ன செய்தானாம்? அப்போ அவன் திடப்படுத்தினால்தான் தன்னோட ஜனங்களை செய்யும் திடப்படுத்த முடியும். அடுத்த வாசனம் தெரியும், கீழே 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். தாவீது அபிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும்
ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்ப இழப்புகள் நடுவில் தாவீது செய்த முதல் காரியம் என்னவென்றால், என்ன செஞ்சானா, தேவனிடத்தில் விசாரித்தான். அந்த நாட்களில் ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்த ராஜாக்கள் ஒரு போருக்கு போக வேண்டுமானால் தேவனிடத்தில் விசாரிப்பார்கள். நான் போருக்கு போகலாமா வேண்டாமா, போனால் நான் முறியடிப்பேனா, நான் வெற்றி கொள்வேனா இல்லையா என்பதை தேவனிடத்தில் என்ன செய்தார்கள், விசாரித்தார்கள். இப்போ அதே தான் தாவீதும் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் என்ன செய்தானாம், அவன் என்னது விசாரித்தான். நான் அதை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பேனா. ரெண்டு காரியங்கள். அந்த அமலேக்கியர் என்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாமே கொண்டு போனாங்கள் அல்லவா, என்னை நம்பி வந்து ஜனங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போனார் அல்லவா, நான் அவர்களை என்ன செய்யலாமா, பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா. ரெண்டு கேள்வி ஆண்டவரை வைக்கிறார். நல்லா கேளுங்க. உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. உள் மனதோடு முழு மனதோடு ஒரே எண்ணத்தோடு கூட தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கும் போது தேவன் பதில் கொடுக்கிறவர். சில நேரங்கள் நமக்கு என்ன முடிவு எழுப்போம் நமக்கே தெரியாது. சில குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்ம சுற்றி வரும்போது குழம்பி போயிருப்போம். என்ன பண்ணோம்னு நமக்கே தெரியாமல் போயிருப்போம். என்ன முடிவு எடுக்கிறது தெரியாமல் போயிருப்போம். அப்போ அந்த குழப்பமான சூழ்நிலை, எந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தாவீதை போல தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். என் வேதம் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை யார் காட்டுவார்? ஆண்டவர் காட்டுவார். நான் உன் கண் வைத்து செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், நாம் அதை நடைமுறைப்படுத்துவது இல்லை. தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்கை என்ன செய்வதில்லை, செயல்படுத்துவது இல்லை. இங்கே வாசிக்கிற வார்த்தையின்படியே தாவீது தேவனிடத்தை விசாரித்தார். வசனம் சொல்கிறது, நீ அதை பின்தொடர், நீ நிச்சயமாய் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது கேட்டது ரெண்டே ரெண்டு கேள்வி, பின்தொடரலாமா பிடிப்பேனா, பின்தொடரலாமா பிடிப்பேனா. ஆனால் தேவன் கொடுத்த பதில் மூன்று. என்னது? பின்தொடரலாம், பிடிக்கலாம். இது தாவீது கேட்காத ஒரு கேள்விக்கு தேவன் கொடுத்த பதில், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் நம் மனம் உள்ள முருகி ஜெபிக்கும் போது, உள்ளத்தை ஆழ்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நாம் கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் கொடுப்பார். அவன் பொருள் கேட்கல. தாவீது கொள்ளையடிச்சு போன பொருளை கேட்கவே இல்லை. நான் அதை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பேனா, அதுதான் கேட்டான். ஆனால் ஆண்டவரோ, நீ பின்தொடரலாம், அதை பிடிப்பாய். அது மாத்திரமல்ல, உன்கிட்ட எத்தனை கொள்ளையடிச்சு போனார்களோ அவை எல்லாவற்றையும் என்ன செய்வாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். இழந்து போனதை திரும்ப தருகிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த நாளின் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். இவையெல்லாம் இழந்து போனீர்களோ, இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இழப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த இழப்புகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். ஒன்றே ஒன்று, தாவீதை போல முதலாவது நீங்கள் தைரியம் வருங்க. பிசாசுடைய நோக்கமே நம்மை பலவீனப்படுத்துவது தான். பிசாசுடைய நோக்கமே நம்மை பலவீனப்படுத்துவது தான். ஆனால் கர்த்தரோ நம்மை பலப்படுத்துகிறவர். அவன் பலவீனப்படுத்துவான், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவான். ரெண்டாவது காரியமாய், நான் இழந்து போனதை
சந்தோஷம், சமாதானம், தேவனோட ஐக்கியம் எவையா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதை மறுபடியுமாய் திருப்பி கொள்ளுகிறதற்கு தாவீதை போல ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று சொல்லி முடிக்கிறேன், ஜெபம் இல்லாமல் வெற்றி இல்லை. ஜெபம் இல்லாமல் வெற்றி இல்லை. ஜெபம் இல்லாமல் வெற்றி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை நீங்கள் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் கையில் தான் இருக்கிறது, உங்கள் ஜெபத்தில் தான் இருக்கிறது. நான் ஜெபித்தால் நான் இழந்ததை பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபித்தால் நான் இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்வேன். பக்கத்தில் கயிறு சொல்லுங்க, நீங்கள் இழந்ததை தேவன் இந்த மாதத்திலே திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்ததை இந்த மாதத்திலே தேவன் திரும்ப கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா. இழந்து போனதை அப்பா நீர் வந்து 2 வேதத்தில் நான் வாசிக்கிறபடி ஆண்டவரே, கடந்த 4 மாதம் தகப்பனே அருமையான சபையார் ஆண்டவரே, தகப்பனே எல்லாம் இழந்தார்களோ அப்பா தகப்பனே அதை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, தங்களை திடப்படுத்தி கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே தாவீது ஆண்டவரே உம்மிடம் விசாரிக்கும் பொழுது பின்தொடரலாமா பிடிப்பேனா என்று சொல்லும் பொழுது அப்பா தகப்பனே நீ அதை தகப்பனே கேட்டு அந்த ஜெபத்தை கேட்டு அந்த விசாரிப்பை கேட்டு ஆண்டவரே தகப்பனே அப்பா தாவீது கேட்காத ஆண்டவரே சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்ற தகப்பனே வார்த்தையை நாங்கள் வாசித்தோமே. ஆம் ராஜா, எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் முன்பாக ஆண்டவரே உம்மிடத்தில் விசாரித்து அதை நாங்கள் செய்யலாமா வேண்டாம் என்று உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்யும்போது அதில் எங்களுக்கு ஒரு ஜெயம் அப்பா தகப்பனே கிடைக்க போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜன். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆஸ்வதிக்கும்படியாக இதையெல்லாம் இழந்தார்களோ, ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை தகப்பனே பலத்தை இழந்திருக்கலாம், இது எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் தாமே இந்த மாதத்திலே அப்பா தகப்பனே அப்பா திரும்ப தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் நம்ம கடத்தில் ஒப்பிடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் சபையாக செய்ய போகிற அவருடைய பணிகளை நீர் ஆசிர்வதிங்க, அவருடைய பிரயாணங்களை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிங்க. அப்பா போகிலும் வரையிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகம் முன்பாக சென்று உமது இரத்த கோட்டைகளை மறைத்து நீர் பாதுகாத்து வளர்ந்துபடியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய கருத்தில் ஒப்பிடுகிறேன். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகவும் பரிசுத்தமுள்ள